ஒரு சில படத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காட்சிகள் வந்து காட்சிகளோட அந்த கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மற்ற நடிகர்களோட அந்த கேரக்டர் மட்டும் ரொம்ப காலமாகவே பேசப்பட்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் நடிகர்கள்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ எங்கே இருக்காங்க பார்ப்போங்க. நாட்டாம காமெடி சீன்ஸ், நாட்டாம படத்தோட இந்த காமெடி சீனை பார்த்திங்கன்னா இப்போ கூட வயிறு வலிக்க சிரிப்பாங்க. ஸோ இந்த சீனில் கவுண்டமணி சார் பொண்ணு பார்க்க போவார் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்போ வரைக்கும் நல்லா பேசப்படுது. நல்லா காமெடியாக இருக்கும் அப்போ அந்த சீனை பார்க்கும்போது. ஸோ அந்த நடிகையோட பேர் தான் கீர்த்தி நாயுடு. இவங்க வந்து ஆல் லாங்குவேஜ் படம் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆமா, நம்ம குழந்தைங்க இதுதானுங்க நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. இப்போ ரீசெண்டாக கூட பவன் கல்யாணோட எலெக்ஷனில் இருந்தாங்க. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வருவாங்க, அந்த சேட்டு ஒய்ஃபாக வருவாங்க. ஸோ அந்த ஒரு சீன் வந்தாலும் என்ன பண்ணுறது சேடு, நாங்களும் வெயிட் அடிக்கணும் தான் பார்க்குறோம். ஆனால் நகை போட்ட பொம்பளைங்க தேங்காய் பற்ற வாங்க கூட கடைக்கு வர மாட்டாங்களே. ஏன் சேடு, உன் பொண்டாட்டி அந்த சின்ன ஸ்மைலோட அந்த ஸ்மைல் அந்த நாட்டாம படத்தில் எப்படி ஸ்மைல் பண்ணாங்களோ அந்த ஸ்மைல் அப்படியே மறக்காமல் கொண்டு வந்துருப்பாங்க. சில ஒரு பியூட்டி மாதிரினா நாட்டாம படமாக இருக்கட்டும், லிங்கா படமாக இருக்கட்டும். ஸோ இந்த படத்தோட 2 மூவியோட ஒரே டைரக்டர் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் தாங்க. இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்துகிட்ருக்காங்க. ஸோ புது புது புடவையில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக, கொஞ்சம் கலர்ஃபுல் சேரீயாக ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற திருவிளையாடல் வந்து சிவாஜி படம் சொல்ல, தனுஷ் நடிச்ச திருவிளையாடல் ஆரம்பம். ஸோ அந்த படத்தில் வந்து தனுஷ், ஸ்ரேயா, கருணாஸ் ஏகப்பட்ட நடிகர் பட்டாங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ஸோ தனுஷோட தம்பி சாமிநாதன். இந்த கேரக்டர் வந்து பேசியே ஆகணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தம்பி கேரக்டர் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கும், காமெடி வரும். ஸோ நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணால் கூட நமக்கு டச்சப்பில் ஒரு ஹார்ட் லெவலில் கொண்டு போவாப்புல. ஆனால் இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்திருக்காரு அவங்க தங்கச்சியோட. ஸோ அதை பாருங்களேன். அண்ணா அழகா இருக்குனாடா சுவாமிநாதா. என்னடா அழகை பத்தி எல்லாம் பேசுற? அது ஒண்ணும் இல்லடா சுவாமிநாதா, வர வரல ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தா. அதான். ரொம்ப அழகோ? அழகுனா அழகு, அச்சச்சோ அப்படி ஒரு அழகு. என்ன நம்ம டைகர் குமார் தங்கச்சி மாதிரி இருக்குமா? டேய், சாமியை பத்தி பேசும்போது சனியனை பத்தி பேசுற. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக ஒரு பெரிய லெவலில் எந்த படம் பண்ணல. அம்மன் படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திர பேர் வந்து சுனைனா பாதம். அவங்க வந்து அதுக்கப்புறம் 25 படம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த படமும் நடிக்கலை. ஸோ ஹஸ்பண்டு குழந்தைன்னு சொல்லி குடும்ப வாழ்க்கைக்கு இணைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வலிமையும் சம்மந்தம் நடித்த ஓ பேபி படத்துலையும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடிக்கலை. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸில் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன இன்டர்வியூ கொடுத்துட்டே வந்தாங்க. అన్నం ఉడికిందా భవానీ? భవానీ, వీరందరూ నన్ను ఏమన్నా చేస్తారని భయపడుతున్నావా? వీరంతా దీపం చుట్టూ తిరిగే పురుగులు, నేను సూర్యుడిలో వెలుగుని. ஐ ஹோப். அப்புறம் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. காக்கா முட்டை படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வர சில்ட்ரன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பேர் ரமேஷ், ஒருத்தர் பேர் விக்னேஷ். ஸோ விக்னேஷ் ஒரு மூத்தவர், ரமேஷ்ன்றவர் சின்னவர். விக்னேஷை பற்றி சொல்லணும்னா மொதல் படமே காக்கா முட்டை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா. ஸோ நிறையா படங்கள் பண்ணி ஒரு பேர் வாங்கிட்டார். அரம்பரத்துலையும் நடிச்சிருக்காப்புல. ஸோ இப்போ பெரிய லீடிங் கேரக்டர் ரோலில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரமேஷை பற்றி சொல்லலாம்னா, இவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தா அதுவும் காக்கா முட்டை தான். ஸோ இவர் நிறையா படம் நடித்து இப்போ லீடிங் கேரக்டருக்கு பெரிய ரோல் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த காக்கா முட்டை படத்தில் நடித்த அந்த சின்ன கேரக்டர், அந்த சின்ன தம்பி கேரக்டர் வந்து தேசிய விருதே வாங்கிட்டார். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மக ஐஸ்வர்யா அர்ஜுன். ஸோ அவங்க பட்டத்து யானை படத்துக்கு அப்புறம் எதுவுமே நடிக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட்டத்து யானை, சொல்லிவிடவா போன்ற தமிழ் படம் 2 படம் நடித்தாலும் தெலுங்கு, கன்னடம் சில படம் நடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் படம் இன்றைக்கி குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரசிகர்களை மீண்டும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க, சீதா பயணம். ஸோ அந்த படம் நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவங்க கொஞ்ச நாளாகவே படம் நடிக்காமல் இருந்தாங்க. பத்தாவது இப்போ ஒரு புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ எல்லாம் கடந்து போக இப்போ சீதா பயணம் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ படம் பிரம்மாண்டமாக வந்துகிட்ருக்கு. ஆல் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மூவி வெளியாக போகுதுன்னு நம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க நம்ம வல்லவன் படத்தில் நடித்த ஒரு சீனுக்கு வந்து நடிக்க தான் அவங்க. இவங்களும் பட வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க.
அதுக்கு என்ன ரீசன்னா இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு கூட படம் ஷூட்டிங் 2 பீஸ் நடிக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் வேணான்ட்டேனே. ஒரு படம் தான் ஒரு நடிகர் ஒரு டேரக்டர் வேணும்னு தெரில. 2 பீஸ் நடிக்கணும், நடிப்பீங்களா ஸ்விம்மிங் ஃபூலு அப்படின்னு. எனக்கெல்லாம் வேணாம். இந்த ஒரு அவர் பேர் படையப்பா, இன்னொரு டேரக்டர் இருக்காரு, தாடி வச்சுருப்பான், செல்லில் இருக்கா அந்த ஆள். அவர் ஒரு ரொமான்ஸ் சீனுங்க, கிளாமர் தாங்க, லோகி போய் வச்சு சாரி கட்டிடணும், அவன் வந்து வாயில் முத்தம் கொடுப்பான். வாயில் முத்தம் கொடுத்தா எனக்கு அது சீன் வேணாம் அப்படின்ட்டேன். வாயில் முத்தம் கொடுக்க அந்த வாய் நாற்றத்துக்கு அந்த வாய் நான் முத்தம் கொடுக்க முடியுமா? நாற்று அடிக்குதோ இல்லையோ, வாயில் முத்தம் கொடுத்தா நான் நடிக்க முடியாதுன்ட்டேன். நான் நடிக்க மாட்டேன்ட்டேன். நான் ரொம்ப லோக்கு கிளாமர்லாம் நடிக்க மாட்டேன். வாயில் முத்தம் கொடுக்குறது வைக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார், வேணான்ட்டேன். அப்போ படுத்து தான் போய் நடிக்கணும், எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ட்டு. தேவையில்லாத நம்ம என்ன ஹீரோவுக்கு போய் தங்கச்சியாக நடிக்க போகிறோம், அண்ணன் அக்காவை நடிக்க போகிறோம்மா? ரொம்ப ரோலில் போய் 2 சீனை நடிச்சுட்டு வர்றதுக்கு போய் நான் வெளியொலிக்கிறேன்மா சொல்லுங்கள்? அதெல்லாம் தேவையில்லாதது. இவங்க ஒரு நடிகையை தோற்றுருக்கலாம். ஸோ தமிழ்நாட்டு பெண்மணியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிறுத்தை படத்தில் வர்ற அந்த குட்டி பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்போ இவங்க இது படம் எதுவும் அவங்க ஏற்று நடிக்கலை. அது சிறுத்தை படத்துக்கு அப்புறம் பார்த்தா எந்த படமும் அவங்க நடிக்கலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கரண்ட்டாக 11th முடிச்சுட்டு 12th என்ட்ரு ஆற போகிறேன் இந்த வருஷம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் எடுத்து அவங்க கொடுத்த இன்டர்வியூ. இப்போ நடிக்க வருவாங்க. இடையில பிரேக் எடுத்தது வந்துட்டு நான் டான்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான். அண்ட் நான் அந்த டைமில் ஃபுல்லாகவே ஆட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பிரேக் எடுத்து ஃபுல்லாகவே ஆட் கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வராங்களாம். இவங்களும் ஒரு ரசிகர் பட்டாலுமே உருவாக்குவாங்க. ஸோ அடுத்தடுத்த பெரிய படம்லாம் வாய்ப்புகள் தேடி வரும் அவங்களுக்கு.